ட்ரெயினில் நீங்கள் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும். அதுக்கு இந்தியன் ரயில்வே சொல்லக்கூடிய அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை மட்டும் நம்ம மீட் பண்ணால் போதும். அது என்னென்னன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். முதல் விஷயம், பெட்ஸ் ஒன்லி அலோடட் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி. ஒன்று கூப்பாக இருக்கணும், இல்லை கேபினாக இருக்கணும். ஸோ இதில் மட்டும் தான் நம்ம வந்து பெட்ஸை வந்து ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போக முடியும். கூப்புனா உங்களுக்கே தெரியும், 2 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் கேபின்னா 4 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஷேர்டு கோச்சஸான ஏசி 2 டயர், ஏசி 3 டயர், ஸ்லீப்பர், சிட்டிங், இந்த மாதிரி எதுலையுமே வந்து பெட்ஸ் வந்து அலோட் கிடையாது. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பிஎன்ஆர் நம்பருக்கு ஒரு பெட் தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சரியாக 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பார்சல் ஆஃபீஸில் உங்களுடைய செல்லப்பிராணியை வந்து கூப்பிட்டு போயிட்டு அதோட ப்ரீட் என்ன, அதோட கலர் என்ன, அது வந்து என்ன ஜெண்டர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டு வரணும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், இதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட ப்ரொவைட் பண்ண பிறகு அந்த நீங்கள் கொண்டு போன செல்லப்பிராணியோட வெயிட் எவ்வளோ இருக்குது அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதுக்கான டாரிஃப் வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த சார்ஜஸை வந்து நீங்கள் கரெக்டாக பே பண்ணிட்டீங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கரெக்டாக முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட செல்லப்பிராணியை வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகலாம். அண்ட் மற்ற கோ பேசஞ்சர்ஸ்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகணும். இதுவே உங்கள் செல்லப்பிராணி வந்து ஒரு ஸ்மால் பெட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு கேரியர்லையோ இல்லை பேஸ்கெட்லையோ வச்சு உங்கள் கூடவே வந்து கூப்பிட்டு போகலாம். பார்சல் ஆஃபீஸில் அதுக்கான சார்ஜஸ் வாங்கிட்டு அந்த ரயில்வே ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து மீட் பண்ணணும். அண்ட் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். அப்ரூவல் இல்லாமல், ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து பெட்ஸை வந்து ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போனீங்க. ரயில்வே ஆக்ட் 1989 செக்ஷன் 77 படி அது வந்து ஒரு அஃபென்ஸ். உங்கள் மேலே வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு வீடியோவை வீட்டில் பெட்ஸ் வச்சிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.